மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8. And God is able to make all grace abound toward you, that ye always, having all sufficiency in all things, may abound to every good work. 2 Corinthians 9:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes East மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால அவருக்கு நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான தாமஸ் பாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தினுடைய செய்திக்காய் நம்ம கடந்து போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடே இருக்கவும் விரும்பாதே. இந்த வசனம் சொல்லுகிறாரு, பொல்லாத மனுஷர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடே இருக்கவும் விரும்பாதே. இங்கே அருமையான ஒரு வசனத்தை குறித்து இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்படும் போது சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? பொல்லாத மனுஷர்கள் மேல் நீ பொறாமை கொள்ளாதே. தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனை அறிந்த ஊழியர்கள், தேவனுக்கென்று பயன்படுகிற ஊழியர்கள், தேவன் மேலே நல்ல ஜெபிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள், சபையோடு நெருங்கி நிற்கிறவர்கள், ஊழியத்தை தாங்குகிறவர்கள், ஊழியத்தோடு கூட இணைந்து செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு பாத்திரவான்கள். அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே. இன்றைக்கி சபை விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், தேவனை அறிந்து நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவர்களை குறித்து, அடுத்தவர்களை குறித்து உங்கள் கண் எப்போவுமே அடுத்தவங்களை தான் பார்க்க முடிஞ்சு தன்னை ஆராய்ந்து பார்க்காது. பொல்லாத மனுஷர்களை பொறாமை கொள்ளாது. அப்போ பொல்லாத மனுஷர்கள்லாம் யார்? இந்த பொல்லாத மனுஷர்கள்லாம் யார்? பொல்லாத மனுஷர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், அவர்கள் பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை முரண்பாடாய் பேசுகிறவர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்காதவர்கள், அவங்க தான் பொல்லாத மனுஷர்கள். பண ஆசை உள்ளவர்கள், பணத்தின் மேலே நிற்கிறவர்கள், உலகத்தோடு நிற்கிறவர்கள், இச்சையோட காரியங்களை செய்கிறவர்கள், இப்படி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஜனங்கள், மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள். அவர்களை நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசிகளாகிய நாம், ஊழியக்காரர்களாகிய நாம் பார்க்கும் பொழுது
நம்ம சில வேளையில் என்ன செய்வோம், அவர்கள் நின்றுக்கிட்டே செத்து போயிடணும், உட்காந்தே செத்து போயிடணும், அவங்க இந்த பூமியில் வைக்கக்கூடாது இப்படின்னெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதுக்கு காரணம் என்ன? இதுதான் நம்ம மனதில் இருக்கிற பொறாமை. இந்த பொறாமை என்பதற்கு அர்த்தம் என்னென்னா, அது ஆமை போன்றது. இந்த ஆமை போன்ற இந்த பொறாமை நம்ம வாழ்க்கையில் எப்படி வரும்னா, அது ஓடி உள்ள வந்து ஏறாது, அது சிறுக சிறுக ஆமை எப்படி நகர்ந்து செல்லுகிறதோ, ஆமை எப்படி நகர்ந்து 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 செல்லுகிறதோ, அதே போல் இந்த பொறாமையும் நம்ம இருதயத்துக்குள்ளே அப்படியே சிறுக 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 வந்துடும். அது சிறுக சிறுக வந்து உள்ளே வந்து அது என்ன செய்யும்னா, ஒரு மரம் செடியை வச்சு அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அது வேறு விட்டு, கிளை வேறு விட்டு, ஆணி வேறு விட்டு எப்படி வளர்ந்து அதை பற்றி பிடித்து வளருகிறதோ, அதே போல் இந்த ஆமை உள்ளே மனுஷன் இருதயத்தில் வந்து, நல்ல விசுவாசிக்குள்ளே வந்து, நல்ல ஜெபிக்கிற மனுஷருக்குள்ளே வந்து, நல்ல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய ஊழியத்தில் வந்து அது வளர ஆரம்பிக்கும். அதை வளர ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலேயே அந்த பொறாமையை நம்ம வெட்டி தூர போட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்ம என்ன செய்வோம், நமக்கு இந்த பொறாமைங்கிற ஒரு எண்ணம் வராது. அதை சொல்றாரு, அவர்களோட நீ இருக்கவும் விரும்பாது. பொல்லாத மனுஷனை நீ பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாது. ஒருத்தங்க வந்து ஒரு நல்ல காரியத்தை சொன்னாங்கன்னா அவங்களோட இணைஞ்சு செயல்படலாம். நன்மையான காரியத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த குடும்பம் பசியோடு இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். ஐயோ அந்த குடும்பம் பரிதாபமாக இருக்குது, அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஐயோ அந்த கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், அந்த கிராமங்களுக்காக ஜெபிக்கணும், அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணும், அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும், அந்த ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும். இப்படி சில காரியங்களை அவங்க நினச்சிவாங்கன்னா சொல்லுவாங்க. இவங்களோட நம்ம இணைந்து கொள்ளணும். சிலவங்க வருவாங்க, இந்த குடும்பம் ஆகாது, இந்த குடும்பம் கூட சேராதீங்க, இந்த குடும்பம் மோசம் பண்ணுது, இவங்க சரி கிடையாது, இவங்க சரி கிடையாது, அவங்க சரி கிடையாதுன்னு சொல்லி நம்மளை என்ன செய்யணும்னா இதயத்தை குழப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படின்னா என்ன, நாம் தெரியக்கூடிய காரியம் என்ன, இந்த சொல்கிறாங்கல்ல, இந்த சொல்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க என்னென்னா ஏதாவது சொல்லி நம்முடைய உறவை பிரிக்கிறவர்களாக இருப்பார்கள், நம்முடைய அன்பை பிரிக்கிறவர்களாக இருப்பார்கள், நம்முடைய ஐக்கியத்தை பிரிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அப்படி அந்த பொறாமை என்கிற அந்த பொல்லாத ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை தரத்தை பிரித்து விடுகிறது, அன்பை பிரித்து விடுகிறது, ஐக்கியத்தை பிரித்து விடுகிறது. சபை ஐக்கியம், குடும்ப ஐக்கியம், நம்ம எல்லாத்துடைய ஐக்கியத்தையும் பிரித்து கொண்டு போயிடும். இதுதான் சொல்கிறாரு, நீ பொல்லாத மனுஷர்களும் நீ நினைச்சாது, நீ பொறாமை கொள்ள வேண்டாம், அது பிசாசுக்குரியது. தேவ பிள்ளைகள் உங்களுக்கு அந்த பொல்லாத மனிதர்களை கொடுத்து ஏக்கமும் தாகமும் இருந்து அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களுக்காக உபவாசம் பண்ணவும், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான நோக்கம் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்க முடிஞ்சு அவங்க மேலே பொறாமை கொள்ளக்கூடாதுங்கிறது வசனம் சொல்லுகிறது. அதனால் சொல்லுகிறது, அவர்களோட நீங்கள் இருக்காதீங்க, இருக்க நீங்கள் விரும்பாதீங்க. சில அநேகர் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப அதிகமாக பொல்லாப்பாக பேசுவாங்களோ, பொறாமையாக பேசுவாங்களோ அவங்களே தான் சார்ந்து போவாங்க. சில ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறோடு உன்னை இணைந்து ஜெபிங்க, ஊழியம் செய்களோடு ஊழியத்தை செய்ய. விசுவாசிகளும் ஊழியக்காரருடைய வார்த்தை கேட்டு அந்த ஊழியக்காரன் அப்படி பண்ணிட்டார், என்கிட்ட தான் பண்ணார், அது என்னையே தான் பார்த்து பேசினார், என்ன இதான் பொறாமை. சோத்திரம். உங்களை பார்த்து ஒரு ஊழியக்காரர் உங்களை பார்த்து உங்கள் கண் உங்கள் மேலே வருதுன்னா நீங்கள் அந்த தீய நோக்கத்துலேருந்து வெளியில் வரணும், அந்த பொறாமையிலேருந்து வெளியில் வரணும், அந்த வெறுப்புலேருந்து வெளியில் வரணும், அந்த கசப்புலேருந்து வெளியில் வரணும், அந்த பாவத்திலேருந்து வெளியில் வரணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார், உங்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார் என்பதை நல்ல காரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம் சொல்கிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. உன் மனது எப்போவுமே எப்படி இருக்கணும்னா செபிக்கிற மனதாக இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்காத மனதாக இருக்கணும், உதவி செய்கிற மனதாக இருக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கிற மனதாக இருக்கணும், ஊழியக்காரலை தாங்கிறதா இருக்கணும். 6 ஊரையும் போல் மோசையை தாங்கினது போல் நீ ஊழியக்காரலை தாங்கி பிடிக்கிறதா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கர்த்தர் ஒரு நாள் வருவார், விசாரிப்பார். வசனம் சொல்லுகிறது, மனுஷன் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைக்கும் தக்கதாக பலன் அவரோடு கூட வருகிறது. அவருக்கு கூட காரியம்
பொறாமை பண்ணுறவனாலும் சரி, ஜெபிக்கிறவனாலும் சரி, நியாயம் தீர்ப்பது கர்த்தருடைய காரியம். அது நீங்கள் தீர்க்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையா மாலையா மதியமா உங்களோடு கூட இருந்து என்ன செய்யணும்? மற்றவர்களுக்காக ஜெபத்தில் தாங்குங்க. மற்றவர்களுக்காக ஜெபத்தோடு கூட இருங்க. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் அழிந்து போகிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் உங்களிடத்தில் திட்டம் கொண்டவராக இருக்கிறார். அதுதான் இங்கே நீதிமொழிகள் 23:17 சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் நீ அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ, தேவனால் அழைக்கப்பட்ட நீ. ஒன்று சொல்கிறேன், ஒன்று உங்களை பார்த்தா சொல்லுகிறார், என்னை பார்த்தா சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? நான் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே போல் இங்கே சங்கீதம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போது தேவ பிள்ளைகளாகிய நீங்கள், நல்ல ஒரு மனுஷனாகிய நீங்கள், தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடியவர்களாகிய நீங்கள், வசனங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன செய்யாதீங்க, நீங்கள் நடக்காதீங்க. துன்மார்க்கம்தான். துன்மார்க்கம்னா என்ன அப்படின்னா, அவன் குடும்பத்துக்குள்ளேயே அவன் துன்மார்க்கமாக தான் இருப்பான். பிள்ளைகளுக்குள்ளாய் துன்மார்க்கமாக, மனைவிகளை துன்மார்க்கமாக இருப்பான். அவன் துன்மார்க்கனுடைய ஆலோசனை என்னென்னா, என் குடும்பத்தில் பிரச்சனை அடுத்த குடும்பத்துலையும் பிரச்சனை வரணும்னு எதிர்பார்க்கிறவன், என் குடும்பத்தில் கொலை பண்ணால் அடுத்த குடும்பத்துலையும் குழப்பம் வரணும்னு எதிர்பார்க்கிறவன் துன்மார்க்கன். வசனம் சொல்லுங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலும் நடவாமலும் பாவிகள், பாவம் செய்கிறவர்கள். என்னென்ன பாவம் செய்கிறாங்கன்னா அது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் பாவம், எப்படிப்பட்டது பாவம், இதெல்லாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கே மனசில் உணர்த்த விடும். அதான் பாவிகளுடைய வழியில் நீங்கள் என்ன நிற்காதீங்க, பாவிகளோட நிற்காதீங்க, விலகிருங்க. விலகி உங்களுடைய காரியத்தை ஆராய்ந்து பாருங்கள். அடுத்து பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் இங்கே உட்காராதீங்க. பரியாசம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த குடும்பத்தை பண்ணுவாங்க, இந்த குடும்பத்தை பண்ணுவாங்க, அந்த பிள்ளையை பண்ணுவாங்க, அந்த பையனை பண்ணுவாங்க. இது பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்லையும் பாருங்கள், காலேஜ்லேயும் பாருங்கள், இன்றைக்கி குடும்பத்துலேயும் பாருங்கள். ஒரு 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 3வது ஒரு மனுஷனை கொடுத்து என்ன பண்ணுவாங்க? பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்ல, நீங்கள் பரியாசக்கார் உட்கார்ந்து இடத்துல இங்கே உட்காராதீங்க, வெளியில் வந்துடுங்க. நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? அப்போ சொன்னாங்க, கர்த்தர் பவுலை தொட்டபோது பவுல் கேட்ட ஒரே கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? பவுல் கேட்டவன் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன செய், நீயே நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்ட போது சவுலுடைய வாழ்க்கை பவுலாய் மாறினது. பவுலாய் மாறின பொழுது பவுல் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனுடைய திட்டமாக இருந்தது. அன்றைக்கு வரைக்கும் பவுல் யாருடைய சத்தத்தை கேட்டான்? அங்குள்ள ராஜாவுடைய சத்தத்தை கேட்டான், அங்குள்ள மனுஷனுடைய சத்தத்தை கேட்டான். பொறாமைக்குள்ளவர்கள், பாவிகள், துன்மார்க்குடைய சத்தத்தை கேட்டே இருந்ததுனால கிறிஸ்துவின் உள்ள ஜனங்களை கெடுக்கும்படி, அடிக்கும்படி, உதைக்கும்படி, சபையை சீர்குலைக்கும்படி எத்தனமாய் தெரிந்து வந்தான். கள்ளனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை அறிந்த போது அவன் நீதிமானாய் மாறி. இப்போ தான் கேட்குறேன், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். இந்த வார்த்தையின்படி பவுல் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். ஆண்டவர் சொல்லும் வரையில் காத்திருந்தான். வேதத்தை குறித்து ஆராய்ந்தான், வேதத்தை குறித்து தியானித்தான். இரவும் பகலும். ஏன்னா கண்கள் குருடாக்கப்பட்டது. வாழ்க்கையில ஆண்டவர் அடித்த உடனே உட்கார்ந்தான், ஆராய்ந்து பார்த்தான். எது சத்தியம், எது உண்மை, எது பொய், என்னை கலகம் பண்ணது யாரு, கலக்கம் பண்ணது யாரு, என்னை தூண்டி விட்டது யார், இன்னைக்கு என்னுடைய நிலைமை என்னங்கிறத தனக்குள்ளவே ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தான் இந்த சவுல். அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசும் பொழுது ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கொடுத்து அவன் நல்ல தீர்மானமாக எடுத்துக்கொண்டான். ஆண்டவர் பேசினோட நம்ம போய் என்ன செய்யல, என்னோட தண்டை போய் அது அப்படியா இப்படியா ஒன்றுமே கேட்கல. ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையை உண்மையாக எடுத்துக்கொண்டால் தான் சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன்
பாக்கியவான் என்று சொல்கிறது. அப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு? பாக்கியவானாய் வைத்திருக்கிறான். பாக்கியவானாய் வைத்திருக்கிறான். நம்ம பாக்கியவானாய் வைத்திருக்கிறோன்னா அநேக வேளையில் துன்மார்க்க ஆலோசனை நடந்து போகிறோம், பாவியோட வழியில் நிற்கிறோம். பரியாச கற்காலத்தில் உட்கார்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை, நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபையை, நமக்கு கிடைக்கக்கூடியதான எல்லா நிலைகளையும் இழந்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் பேசுகிற ஒரு காரியம் என்ன செய்கிறாரு? ஆனால் சொல்கிறாரு, நீ என்ன செய்யாத, நீ மற்றவனை குறித்து பொறாமை கொள்ளாதே. மற்றவனை குறித்து பொல்லாதவர்கள் மேலே நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம். பொல்லாதவர்களை குறித்து நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம். அது மேலே மட்டும் பார்த்துருவாங்க. பொல்லாத மனுஷங்கள் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. இந்த வார்த்தையின்படி உங்களை கேட்கிற அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.